ஒரு சிறிய கிராமத்தில் பழைய ஒரு குளம் இருந்தது. கிராம மக்கள் அதை மொய்க்குளம் என்று அழைத்தனர். அந்த குளத்தில் இரவு நேரத்தில் யாரும் செல்ல மாட்டார்கள் என்று அனைவரும் சொல்லுவர். அந்த கிராமத்தில் வசிக்கும் ரம்யா என்ற இளம்பெண் குளத்தை பற்றிய கதையை கேட்டு ரொம்ப ரசித்தாள். ஒரு இரவு நண்பர்களுடன் அந்த குளத்திற்கு சென்றாள். குளம் அமைதியாக இருந்தது. நீர் சந்திரன் ஒளியில் மின்னுவதைப் போல் ஒளிர்ந்தது. ஆனால் திடீரென நீரில் ஒரு மனித உருவம் தோன்றியது. அது அவளை நோக்கி பாய்ந்தது போல தோன்றியது. ரம்யா அச்சத்துடன் வலது பக்கத்தை பார்த்தாள். ஆனால் அந்த இடத்தில் யாரும் இல்லை. அப்போது குளத்தின் நீர் திடீரென மூச்சு பிடித்து குளத்தின் நடுவில் ஒரு குரல் கேட்டது. நான் இங்கே நீர் மீது சாய்ந்து விட்டேன். மீண்டும் நான் வருவேன். அந்த குரல் கேட்டதும் ரம்யா பயந்து குளத்தை விட்டு ஓட ஆரம்பித்தாள். அவள் நண்பர்களையும் கை கொடுத்து குளத்தை விட்டு ஓடினாள். அடுத்த நாளே அந்த குளத்தில் பல வருடங்களுக்கு முன்பு மாயமான ஒரு மனிதர் மூழ்கி இறந்தார் என்று கிராம மக்கள் சொல்ல ஆரம்பித்தனர். முடிவில் ரம்யா அந்த கதை பற்றி யாருக்கும் சொல்லவில்லை. ஆனால் குளத்தின் நிழல் அவளது கனவுகளில் சீராக தோன்றியது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.